வணக்கம். இன்றைய டீப் டைவுக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம். சோழ பேரரசு பத்தி நீங்க அனுப்பின இந்த ஆய்வு குறிப்புகள் உண்மையிலே ரொம்ப ஆழமா இருக்கு. அதாவது 9ஆம் நூற்றாண்டுல விஜயாலய சோழனால மறுபடியும் உருவான ஒரு சின்ன அரசு. ஆமா. எப்படி இராஜேந்திரன் காலத்துல தெற்காசியாவையே ஆட்டி படைக்கிற ஒரு பெரிய சக்தியா மாறுச்சு. அவங்களோட நிர்வாகத் திறமை, இந்த கட்டிடக்கலை ரகசியங்கள் எல்லாத்தையும் உங்க குறிப்புகள் மூலியமா அலசி பார்க்க போறோம். கண்டிப்பா. முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி வரும். 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் நமக்கு எப்படி இவ்ளோ துல்லியமா தெரியுது? ஆமா, அது ஒரு நல்ல கேள்வி. உங்க குறிப்புகள்ல கல்வெட்டுகளோட முக்கியத்துவத்தை நல்லா சொல்லியிருக்கு. செப்பேடுகளை விட கோயில்களையும் பாறைகளையும் வெட்டின கல்வெட்டுகளை தான் வரலாற்று ஆசிரியர்கள் முதல் நிலை ஆதாரமா பாக்குறாங்க. சரி, அது ஏன்னா அதுல மாற்றங்கள் செய்யறது கஷ்டம், அது புரியுது. ஆனா இது வெறும் ஒரு அரசாங்க ரெக்கார்ட்ஸ் மட்டும்தானா, இல்ல வேற எதுவும் சுவாரஸ்யமான விஷயம் இருக்கா? அங்கதான் சோழர்களோட புத்திசாலித்தனம் இருக்கு. அவங்க கல்வெட்டுகளை வெறும் ஒரு டாக்குமெண்டா பார்க்கல. இராஜராஜன் அறிமுகப்படுத்தின மெய்கீர்த்திய எடுத்துக்குவோம். மெய்கீர்த்தியா? ஆமா, மெய்கீர்த்தின்னா உண்மையான புகழ்னு அர்த்தம். அது அரசரோட வெற்றிகளை பெருமைகளை ஒரு அழகான இலக்கிய நடையில சொல்லும். ஓ, அப்போ பாமர மக்கள் மனசுலயும் அது பதியும். சரியா சொன்னீங்க. இது ஒரு விதமான பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஸ்ட்ராட்டஜி. அப்போ இது சரித்திர ஆவணம் மட்டும் அல்ல, ஒரு பிரச்சார கருவியாகவும் இருந்திருக்கு. சரி, இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தை எப்படி அவங்களால நிர்வகிக்க முடிஞ்சது? குறிப்புகள்ல உள்ளாட்சி அமைப்புகள் பத்தி சொல்லியிருக்கு. ஆனா உண்மையான பவர் யார் கையில இருந்தது? இதை ஒரு பெரிய படமா பார்த்தா சோழ அரசுங்கிறது ஒரு 3 முக்கிய சக்திகளோட கூட்டணியில இயங்குச்சுன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. 3 சக்திகளா? ஆமா. வேதம் ஓதுற பிராமணர்கள், பெரிய நிலங்களை வச்சிருக்கிற பெருநிலக்கிழார்கள், அப்புறம் கடல் கடந்து வாணிபம் செய்யற பெரும் வணிகர்கள். இவங்களுக்குள்ள இருந்த அதிகார பகிர்வு தான் பேரரசர் நிலைநிறுத்துச்சு. ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் கோயில்களோட பங்குதான். கோயில்களா? அது வெறும் வழிபாட்டு தலங்கள் தானே? இல்லவே இல்ல. சோழர் காலத்துல கோயில்கள் மிகப்பெரிய பொருளாதார மையங்கள். அப்படியா? ஆமா, ஒரு பேங்க் மாதிரி செயல்பட்டது. மக்களுக்கு வட்டிக்கு கடன் கொடுத்தது. சில சமயங்கள்ல கடனை திருப்பி கட்ட முடியாத கிராமங்களோட நிலங்களை கையகப்படுத்துற அளவுக்கு கோயில்களுக்கு அதிகாரம் இருந்துச்சு. அடேங்கப்பா, அப்போ மதம், பொருளாதாரம், அதிகாரம் 3 ரொம்ப ஆழமா பிணைஞ்சிருக்கு. நிச்சயமா. அந்த பொருளாதார பலம்தான் தஞ்சை பெரிய கோவில் மாதிரியான ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்க உதவிச்சா. கற்களே இல்லாத காவிரி டெல்டா பகுதியில எங்கிருந்தோ 1,30,000 டன் கிரானைட் கற்கன், 216 அடி உயரம். இன்னைக்கு நினைச்சாலும் மலைப்பா இருக்கு. இங்கதான் விஷயம் இன்னும் ஆழமாகுது. இந்த கோவில் வெறும் பிரம்மாண்டமே இல்ல, அது ஒரு தத்துவ குறியீடு. உங்க குறிப்புகள்ல இருக்கிற அந்த எண்களை பாருங்களேன். சொல்லுங்க. சிவலிங்கத்தோட உயரம் 12 அடி. தமிழ்ல உயிரெழுத்துக்கள் 12. பீடத்தோட உயரம் 18 அடி. மெய் எழுத்துக்கள் 18. கோபுரத்தோட உயரம் 216 அடி. உயிர்மெய் எழுத்துக்கள் 216? ஆமா. சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் நடுவுல இருக்கிற தூரம் 247 அடி. தமிழ் மொழியோட மொத்த எழுத்துக்கள் 247. என்ன சொல்றீங்க? இது தற்செயலா இல்ல திட்டமிட்டு செஞ்சதா? ஒரு மொழியோட முழு அமைப்பையே ஒரு கட்டிடத்துக்குள்ள கொண்டு வர்றது. இது வெறும் பக்தி இல்ல, இது தமிழ் மொழி மேலையும் தன் அதிகார மேலையும் ஒரு மன்னன் வச்சிருக்கிற ஒரு முத்திரை. மிகச் சரியா சொன்னீங்க. இதுக்கு பிறகு அவரோட மகன் ராஜேந்திரன் கங்கை வரைக்கும் படையெடுத்து ஜெயிச்சதோட நினைவா கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்குறார். அங்கேயும் ஒரு பெரிய கோவில கட்டுறார். ஆனா அதுல என்ன வித்தியாசம்? தஞ்சை கோவில் மாதிரி இன்னொரு காப்பியா? இல்ல, அங்க ஒரு நுட்பமான வேறுபாடு இருக்கு. ராஜராஜன் தன் தலைநகருக்குள்ள கோயில கட்டினார். ஆனா ராஜேந்திரன் மக்கள் எளிதா போறதுக்காக தன் தலைநகருக்கு வெளியே கோயில் அமைத்தார். ஓஹோ. இது தந்தையோட மரபை பின்பற்றினாலும் ஆட்சியில ஒரு புதிய மக்கள் சார்ந்த சிந்தனைய காட்டுது. இது ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரியலாம், ஆனா நிர்வாக ரீதியா இது ஒரு பெரிய மாற்றம். ஆக கட்டடங்கள் கூட அவங்களோட அரசியல் சிந்தனையை வெளிப்படுத்தி இருக்கு. சிற்பங்கள் பத்தியும் குறிப்புகள்ல சில விஷயங்கள் இருக்கு. திருப்புறங்களை எரித்த சிவனோட சிற்பம், அதாவது திருப்புராந்தகர், அது ராஜராஜனோட எதிரிகளை அடிச்சது குறிக்குதுன்னு சொல்றாங்க. அது உண்மையா? ஆமா. திருப்புலாந்தகர் கதை என்னன்னா, சிவன் 3 அசுரர்களோட பறக்கும் கோட்டைகளை ஒரே அம்புல அழிச்சார் இல்லையா? ஆமா. இராஜராஜன் தனக்கு எதிரா இருந்த சேர, பாண்டிய, ஈழ மன்னர்களுங்கிற 3 சக்திகளையும் அடக்குனார். இப்போ அந்த சிற்பத்தை பாருங்க, அது ஒரு வெறும் கலைப்படைப்பு இல்ல, அது ஒரு அரசியல் அறிக்கை. சரியான பாயிண்ட்.
என் எதிரிகளோட கதி இதுதான் நான் அடுத்த 1000 வருஷத்துக்கு சொல்ற ஒரு செய்தி. அப்போ இந்த டீப் டைவ் மூலமா நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, சோழ பேரரசுங்கிறது வெறும் வால்முனையில் ஜெயிச்ச வெற்றிகளால் ஆனதில்ல. அது ஒரு நுட்பமான நிர்வாகம், கோயில்களை மையமா வச்ச பொருளாதாரம், அப்புறம் மொழியையும் அரசியலையும் தத்துவத்தையும் பொறியியலோடு இணைச்ச ஒரு நிகரற்ற கலை வெளிப்பாடு. சரியா சொன்னீங்க. அவங்க வெற்றிகளை வெறும் கல்வெட்டுகள்ல மட்டும் பதிவு செய்யல, அது ஒரு பண்பாட்டு மரபா கண்ணுல பார்க்கக்கூடிய பிரம்மாண்டங்களா மாத்திட்டு போயிருக்காங்க. எந்த வடிவத்தை பயன்படுத்துவோம்னு நினைக்கிறீங்க? சமூக வலைதளங்களா, புத்தகங்களா, இல்ல வேற ஏதாவது இருக்குமா? யோசிச்சு பாருங்க.